பிரீத்குமார், வேலூர் மாவட்டத்துக்கான தேவைகள் தற்போது பிரதானமாக என்ன இருக்கின்றது? இந்த பட்ஜெட் அறிவிப்புகளில் என்னென்ன அறிவிப்புகளை அந்த மாவட்ட மக்கள் எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வேலூர் மாவட்ட மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பு என்னவென்று பார்த்தோம்னால், கல்வி நிலையங்கள் அதிக அளவு வேலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கல்வி நிலையங்கள் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பட்ஜெட்டில் அதிக அளவு தொழிற்சாலைகள் வேலூர் மாவட்டத்திற்கு வருவதற்கான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த வேலூர் மாவட்ட மக்களிடையே எழுந்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் வேலூர் நகர்ப்பகுதியில் பார்த்தோம்னால் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகையால் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மேம்பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அணைக்கட்டு, கேவிகுப்பம், குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னால் மாமரங்கள், பூக்கள் அதிகமாக விளைச்சல் வரக்கூடிய தாலுக்காக்கள். இந்த பகுதியில் பார்த்தோம்னால் வாசனை திரவிய ஃபேக்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை, அதாவது மாங்குழு தொழிற்சாலை ஃபேக்ட்ரி, இது போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான நிதியையும் அதிக அளவு இந்த பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்பதே வேலூர் மாவட்ட மக்கள் மற்றும் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது.